கவனிமா இப்போ 7th சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த நான் ஜீரோ வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் சாட்டிஸ்ஃபைங் த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். அதாவது இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி, இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எக்ஸோட வேல்யூவை எடுத்து கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. அந்த எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கக்கூடாது? நான் ஜீரோ, ஜீரோ இல்லாத எலமெண்ட்டாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீரோ இல்லாத ஒரு வேல்யூவாட்டு எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சி இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் பண்ணுற மாதிரி தான் என்ன பண்ணுறோம், இந்த கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடலாம், எக்ஸை கொண்டுட்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 2x இன்டூ எக்ஸ், எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்னது? எக்ஸ் ஸ்கொயரு. ஸோ 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 2ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2x, 3ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம் 3x, எக்ஸ் இன்டூ எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். அப்போது ஃபஸ்ட்டு ஒன்று முடிச்சாச்சு. செகண்ட் நடுவில் ப்ளஸ் இருக்குது. இந்த 2 இப்போ உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். 2 8s are 16. நெக்ஸ்ட்டு 2 5s are 10x. அடுத்தது 2 4s are 8, 2 4s are 8, 8x அப்படின்னு போடாச்சு. இங்கே அதே மாதிரி 2ஐ உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 2x ஸ்கொயர் 2 இன்ட்டு 8 ப்ளஸ் 16. நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 24 வருமா? அப்போது இப்போ என்ன பண்ண போகிறோம், 2ஐயும் 24ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 48 வரும். 2 இன்ட்டு 10 20. இப்போ 2 இன்ட்டு 6 12x. இவ்வளோ தானம்மா. இப்போ இது ரெண்டையும் முதல்ல வெளியில் இருந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணுவோம். அப்போ 2x ஸ்கொயர், நடுவில் ப்ளஸ் இருக்குது, இங்கே 16. நெக்ஸ்ட்டு இங்கே உள்ளது இந்த ரெண்டு எலமெண்ட்டும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2x ப்ளஸ் 10x. நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க, 3x ப்ளஸ் 8. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 16 48 20 12x அப்படின்னு கிடைக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், இது பாருங்கள், இதுவும் எக்ஸ் வச்ச வேரியபிள் தான், இதுவும் எக்ஸ் வச்சது தான். அப்போ 2x 10x ரெண்டையும் ஆட் பண்ணு, ரெண்டையும் என்ன வந்துடும், 12xன்னு மாறிடுமா? இங்கே 12x, இங்கே 2x ஸ்கொயர் ப்ளஸ் 16 தான், 3x ப்ளஸ் 8 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இங்கே உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டும் இங்கே உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டும் ஈக்குவல். பாரு, இது கம்பேர் பண்ணும்போதே ஈக்குவலாக தான் இருக்குது. 2x ஸ்கொயர் ப்ளஸ் 16, 2x ஸ்கொயர் ப்ளஸ் 16 ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்குது ஃபஸ்ட்டு டேர்மு. செகண்ட் டேர்ம் வரும், செகண்ட் டேர்ம் வந்து இங்கே 12xஆக இருக்குது, இங்கே 48ஆக இருக்குது. அப்போ அது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணலாமா? 12x இஸ் ஈக்குவல் டு 48. அப்போ எக்ஸோட வேல்யூ 48 டிவைடட் பை 12. ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா 12 டேபிளில் கேன்சல் பண்ணால் நமக்கு டேரெக்டாக என்ன வந்துடும், 4 அப்படின்னு வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே நமக்கு என்னென்னு கிடச்சிரும், 4 அப்படின்னு கிடைக்குதா? இந்த எக்ஸோட வேல்யூவை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ கிடச்சிச்சின்னா நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்டுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 3x ப்ளஸ் 8 இருக்கா, இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3x ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 20 இருக்காமா? இப்போ இந்த இடத்துல நான் 20 கிடைக்கணும். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் அந்த 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 × 4 + 8 ஆட், இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 20 கிடச்சிச்சின்னா நம்ம போட்டுக்கக்கூடிய ஆன்சர் கரெக்டு. ஸோ 3 4s are 12, 12 + 8 எவ்வளவு, 20 வந்துருச்சா? ஸோ ரெண்டு சைடும் ஈக்குவல் ஆகிடுச்சா? அப்போனா நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ என்னது, நமக்கு கரெக்டான வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னதுமா, 4. அவ்வளோதான். இப்போது 7th சம் முடிச்சாச்சு.